மைக்கேல் ஜாக்சன் இறப்புல இலுமினாட்டி சம்மந்தம் இருக்குதா? மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் பிறக்கிற காலகட்டம் பாத்துக்கிட்டீங்கன்னா கருப்பின மக்கள் போராடிக்கிட்டு இருந்த காலகட்டம். ஆனா இந்த கருப்பின மக்களுக்கே பெருமை அப்படின்னு சொன்னாலே அது மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் தான். ரொம்ப சின்ன வயசுல புகழுன்னு உச்சியில இருந்த நம்ம மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு இருக்கிற ரசிகர் ஃபேன் பேஜ் மாதிரி யாருக்கும் இல்லாத மாதிரி சம்பாரிச்சிட்டு இருந்தாரு. இப்படி இருந்த மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா கிட்ட இருந்த கிடைத்த அன்பு ஒழுங்கா கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. சின்ன வயசுல அவங்க அப்பா அவரை போட்டு அடிச்சு நிறைய கொடுமை பண்ணிருக்காரு. அவருக்கு கல்யாண வாழ்க்கையும் சக்சஸ் கிடையாது. இப்படி இருக்கிறப்ப பத்திரிகையை பாத்துக்கிட்டீங்கன்னா அவரை பத்தி தப்பா என்னென்ன எழுத முடியுமோ அவரை நிறைய எழுதியிருக்காங்க. அவர் இதனால அவர் நிறைய மனம் உடைஞ்சு போயிருக்காரு. Don't treat me like a criminal because I am innocent. முத அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்தே பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 100% வந்து அவர் முடி வந்து பத்திக்குச்சு. அதனால முத பிளாஸ்டிக் சர்ஜரி, பெயின் கில்லர் அந்த மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணும் போது மேல இருந்து கீழே விழுந்து அவரோட முதுகு எலும்பு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா டேமேஜ் ஆயிருச்சு. அதனாலே பெயின் கில்லர் எடுக்க ஆரம்பிச்சாரு. இப்ப இந்த மாதிரி நிறைய காயங்கள் இந்த மாதிரிலாம் அவருக்கு இருந்தனால பாத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்து தூக்கமே வராம போயிருச்சு. கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் 5 நாள் இந்த மாதிரிலாம் வந்து மைக்கேல் ஜாக்சன் அவர்களால தூங்க முடியாதான். அதனால பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பேஷண்ட்டை மயக்கமாக்குறதுக்காக கொடுக்கப்படுற அந்த மருந்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. டோசஸ் மாதிரி வந்து உடம்புல வந்து ஏற்ற ஆரம்பிப்பாங்க. இதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ண போறோம், திருப்பி ரசிகர்களை சந்திக்கணும், திருப்பி ஸ்டேஜ்ல வந்து மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பர்சனலா ஒரு டாக்டரே இருந்தாரு. ஒவ்வொரு டோசேஜ் அவர் உடம்புல கொடுத்து 2009 6ஆம் மாசம் 25ஆம் தேதி அவர் இறந்தும் போறாரு. இவர் இறப்புக்கு காரணம் வந்து ஒரு பக்கத்து வந்து எலிமினாட்டி காரணம் இருக்கு, ஒரு பக்கத்து வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு காரணம் இருக்குது. பர்சனல் டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, வந்து அவருக்கு ஒரு 4 வருஷம் ஜெயிலும் கொடுத்துருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் இறந்து இப்போ பயோபிக் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இத்தனை வருஷம் ஆனாலுமே இன்னும் மட்டும் மைக்கேல் ஜாக்சன் இறப்புல வந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ எனக்கே அப்போல இருந்து இப்போ வரைக்கும் மைக்கேல் ஜாக்சன் அவரோட இறப்பை பார்க்கும்போது இது நார்மலா இறந்த மாதிரி இல்ல, இதுல ஏதோ மர்மம் இருக்கணும் தான் எனக்கும் தோணிக்கிட்டே இருக்கும். மைக்கேல் ஜாக்சன் இறப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்கள் கிரேசி.